ஹலோ 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய பேர் டெலிகிராம்லேயும் சரி நிறைய இடத்துல வந்து கேட்ட கொஸ்டின் அது. ப்ரோ கேஸ் ஸ்டடி எப்படி பண்ணுறது, கேஸ் ஸ்டடி எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்ற கேள்வி. கேஸ் ஸ்டடி எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்டடியில் ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடினா என்னன்னு பார்க்கணும். கேஸ் ஸ்டடினா என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டு எப்படி பண்ணீங்க. ஓகே, கேஸ் ஸ்டடினா இது இருக்கணும், அது இருக்கணும், அது இருக்கணும், அது இருக்கணும், அது இருக்கணும், அது இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. கேஸ் ஸ்டடினா நீங்கள் எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணீங்க, அதான் கேஸ் ஸ்டடி. இப்போ ஒரு 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 போலீஸ் வந்து ஒருத்தனை கைது பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்னென்ன முறையில் கைது பண்ணான், அவன் என்னென்ன வேஸில் போய் அந்த திருடனை பிடிச்சாப்புல, அதுதான் கேஸ் ஸ்டடி. ஓகே, லைக் ஒரு அட்டாப்சி ரிப்போர்ட் மாதிரி. ஓகேங்களா, அதான் கேஸ் ஸ்டடி. ஸோ கேஸ் ஸ்டடினா இதுதான். கேஸ் ஸ்டடியில் வந்து டிசைன் வைஸ் ரொம்பலாம் இருக்கணும்லாம் இல்லை, டிசைன் வைஸ் ரொம்ப இருக்கணும்லாம் இல்லை. ஏன்னா கேஸ் ஸ்டடின்னு பொறுத்தளவு கேஸ் ஸ்டடி உள்ள இருக்கிற கான்செப்ட்ஸ் தான் முக்கியம். என்னென்ன பண்ணீங்க அதுதான் கான்செப்ட்ஸ். நீங்கள் தான் டெமோ கொடுக்க போகிறீங்க இன்டர்வியூவில். அப்போது உங்களோட கேஸ் ஸ்டடி காட்ட சொல்லுவாங்க, உங்களோட கேஸ் ஸ்டடிஸ்லாம் காட்டுங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு 2-3 கேஸ் ஸ்டடி காட்டும் போது நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போது நீங்கள் அந்த ப்ராஜெக்டை புரிஞ்சிருந்தா தானே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராஜெக்டை புரிஞ்சிட்டு நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கணும். இட்ஸ் லைக் ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நான் ஒரு கேஸ் ஸ்டடி டெமோ கொடுக்குறேன் அப்படின்னா இந்த செக்ஷன்னா என்னது, அபவுட் த ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னது, அப்போ அந்த ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் பேசணும். ஸோ தட் இஸ் கால்ட் கேஸ் ஸ்டடி. ஓகே, ஸோ கேஸ் ஸ்டடி எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு கேஸ் ஸ்டடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை கவர் ஃபோட்டோ இருக்குங்க, லைக் லைக் அதாவது எப்படின்னா நீங்கள் என்ன காட்ட போகிறீங்களோ அதுதான் இருக்கணும், கண்டதெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன காட்ட போகிறீங்களோ அதான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இவன் வந்து கேஸ் ஸ்டடி போட்டான் லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் வந்து ஏதோ ஒரு பிக்சர் போட்டான், லைக் ஆப் போட்டிருக்கான். யூ கேன் see that இட்ஸ் அன் மொபைல் ஆப் ஸ்க்ரீன். ஓகே, சிம்பிள், முடிச்சிட்டான். மொபைல் ஸ்க்ரீனுன்னு தெளிவாயிடுச்சு. அவன் வந்து கேஸ் ஸ்டடி, ஓகே இது மொபைல் ஆப், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா, கீழே வரான் அபவுட் த ப்ராஜெக்ட். அப்போது செகண்டு ஃபஸ்ட்டு என்னது பேனரோட கவர்ஸு, செகண்டு வந்து அபவுட் என்னென்ன, அதாவது அந்த ப்ராஜெக்டை பற்றின ஒரு விஷயங்கள். ஓகேங்களா, அடுத்து அந்த ப்ராப்ளம், அது என்ன ப்ராப்ளம், அந்த கேஸ் ஸ்டடி அந்த ப்ராஜெக்டில் இருக்கிற என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். இதுதான் இந்த கேஸ் ஸ்டடியில் வந்து இந்த ஆப்பில் வந்து இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, யூஸருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, இதை தான் நாங்கள் இப்படி சால்வ் பண்ணோம் அப்படி சொல்லி இது பண்ணுறீங்க, அப்படி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் ரிசர்ச். நீங்கள் என்னென்ன யூசர் ரிசர்ச் பண்ணீங்க, என்னென்ன நீங்கள் பெயின் பாயிண்ட்ஸ் போட்டீங்க, யூசர் ஜேர்னி மேப் எப்படி பண்ணீங்க, யார் யார் பர்சனாஸு, அதெல்லாமே காட்டணும். ஓகேங்களா, யார் யார் பர்சனாஸு, ஏன் இந்த பர்சனாஸ் வச்சுருக்கீங்க, இமேஜினேஷன், ரொம்ப டீட்டெயிலாக தேவையில்லை. நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராஜெக்ட் டைம் லைனு, இது டிசைன் ப்ராசஸ்ஸு, இதெல்லாம் தேவையே கிடையாது. இதெல்லாம் எதுக்கு ஆட் பண்ணுறீங்க, இதெல்லாம் தேவை கிடையாது. 5 பாயிண்ட் தான். அபவுட் த ப்ராஜெக்ட்டு, ப்ராப்ளம்மு, யூசர் ரிசர்ச்சில் என்ன பர்சனாஸு, யூசர் ஜேர்னி மேப்பு, யூசர் ஃப்ளோ, அதுக்கப்புறம் வந்து 4 to 5 ஒயர் ஃப்ரேம் போடுறீங்க. அந்த ஒயர் ஃப்ரேமை டிசைன் கன்வெர்ட் பண்ணிங்களா டிசைன்ஸு, ஃபைனல் டிராஃப்ட்டு, அதை வந்து காட்ட போகிறீங்க. சிம்பிள், இவ்வளோ தான். இதில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்களோ, இது 5 இருக்கட்டும், இந்த 5மே வச்சுருங்க. இது உள்ள நீங்கள் எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போக போகிறீங்க, எக்ஸ்ட்ரா ஃபில்அப்ஸ் பண்ணுவீங்களா, அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் டைம் லைன் ஃபில் பண்ணுறீங்க, நடுவில் கேப்ஸ் இருக்கும், ப்ராஜெக்ட் டைம் லைன் ஃபில் பண்ணுறீங்க, டிசைன் ப்ராசஸ், இதெல்லாம் தேவையில்லாது. பட் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் தட். அதனால என்ன வச்சுக்கோ, டிசைன் ப்ராசஸ் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னா அவன் கேட்பான், சரி உங்களோட டிசைன் ப்ராசஸ் தானா, உங்களுக்குன்னு ஒரு டிசைன் ப்ராசஸ் இல்லையான்னு கேட்பான். ஓகேவா, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டடிஸை போட்டு ரொம்ப பண்ணக்கூடாது. கேஸ் ஸ்டடிஸ் இட்ஸ் லைக் யுவர் போர்ட்ஃபோலியோ. ஓகேங்களா, போர்ட்ஃபோலியோ வந்துடுறது என்னென்னா, உங்களோட குரூப் ஆஃப் கேஸ் ஸ்டடிஸ். ஒரு 5 கேஸ் ஸ்டடி வச்சுருக்கீங்க, எத்தனை கேஸ் ஸ்டடி வச்சுருக்கீங்களோ
அந்த அளவு உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ். இப்போ ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துன்னு போயிட்டு நான் ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னா உன்னோட கெப்பாசிட்டியே ஒன்று தானான்னு கேட்பான். நீங்கள் ஒரு 5-6 பண்ணியிருக்கீங்க, 5-6 கேஸ் ஸ்டடி இருக்குன்னா ஓகே, நீங்கள் வந்து பேசலாம். நீங்கள் பேசலாம், நான் இவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், என்னோட ஒர்த்து இது அப்படி சொல்லி நீங்கள் பேசலாம். ஓகே, யா, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஏதாவது கண்டென்ட்டு எனக்கு அதான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, ஐ வில் டூ. ஓகே.